இன்னைக்கு வடை கறி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வடை அதை அரை வேக்காடாக இதை சுட்டு வச்சுருக்கேன். மசால் வடை. இது கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெங்காயம் போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் போட்டு, இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு, இது வடையை சுட்டு வச்சாச்சு. அரை வேக்காடில் சுட்டு வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் மேஷ் பண்ணி உடச்சி நம்ம இதில் வடைக்கறி செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் தேவையானது காஷ்மீர் மிளகாய் தூள், தக்காளி ஒரு 3 தக்காளி வச்சுருக்கேன், கொஞ்சம் பட்டை சோம்பு அது வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ஏற்கனவே நம்ம இதில் மசாலாலாம் போட்டு, உப்பெல்லாம் போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு, புதினாலாம் போட்டு நல்லா போட்டு இதை நம்ம அரை வேக்காட்டுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இல்லை சட்டுன்னு உடையும் இது. அவ்வளோதான், இவ்வளோ வேக்காடு தான் இருக்கணும். இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வைப்போம். வச்சுட்டு தேவையானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சோம்பு மட்டும், இந்த பட்டை சோம்பு அது மட்டும் அதை போட்டுக்கலாம். தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கணும். வதங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுப்பேன். நல்லா வெங்காயம் வதங்கி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். நம்ம தேவையானது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் நல்லா வதங்கி நல்லா வந்துடும் டக்குன்னு. அதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வடையை நல்லா உடச்சி நல்லா தூளாக ஆக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வடை கறிக்கு இது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம். இப்போ நம்ம கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா வதங்கிட்டோம். தேவையானது இப்போ காஷ்மீர் மிளகாய் தூள் நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரம் போட்டிருக்கேன். பச்சை மிளகா, மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த வடையில் மீடியமாக போட்டுக்கலாம். உப்பை கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் போதும். 2 ஸ்பூன் போதும். இப்போ நல்லா மேஷ் ஆகி நல்லா தக்காளியெல்லாம் நல்லா கறந்து வச்சு இப்போ இந்த வடையை உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம போட்டுருவோம். இப்போ 2 வதக்கு வதக்கிட்டு இதுக்கு தேவையானது நம்ம தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு கரம் மசாலா அது கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ அது கொஞ்சம் வதங்க எண்ணெயில் வதங்கும். இப்போது நல்லா வதங்கிடுச்சுப்பேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதி நல்லா வறுக்கும். இப்போ தேவையானது உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ தேவையானது கரம் மசாலா 1 ஸ்பூனு கரம் மசாலா ஊற்றிக்கிட்டோம். இப்போ உப்பு எடுத்துப்போம். உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வடையில் நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் போடுறேன், ஏன்னா வடையில் உப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக போடுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வரட்டும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி பதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதித்தோன்னா அது கரெக்டாக நல்லா கெட்டியாக கரெக்டாக வந்துடும். இப்போப்பா வடைக்கறி நல்லா கொதித்து நல்லா வந்துடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு. வடைக்கறி நல்லா கொதித்து நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நம்மளுக்கு இந்த பதம் போதும். நல்லா கரைஞ்சிடுச்சுங்களா. நான்
அப்படியே நான் ஒன்றும் பாதியமாக தான் அப்படியே இப்போ பிசைஞ்சு அந்த மாதிரி போட்டேன் அந்த வடையை. இப்போ வந்து நம்ம இட்லியிலோ தோசையிலோ ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இது வந்து யார் செய்வானா, இந்த மாதிரியான இது வடையை வந்து எண்ணெயில் பொரிச்சு யார் செய்வானா, நம்ம சென்னை மக்கள் தான் ரொம்ப இதை வந்து செய்வாங்க. இந்த மாதிரியான தள்ளுவண்டி கடையில் இந்த ஹோட்டலில் அவங்களாம் வந்து இப்படி தான் செய்வாங்க. வீட்டில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த கடலை பருப்பை ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அவிச்சி அதையும் வந்து பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா உப்பு எல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரியும் செய்வாங்க. அது வீட்டில் ஒரு சிலர் செய்வாங்க. மோஸ்ட்லி வந்து என்னன்னா இந்த கடைகள்லையே இந்த தள்ளுவண்டி கடையில் இந்த மாதிரி சென்னை சைதாப்பேட்டை வடகறி இது பேர் தான். இது சைதாப்பேட்டையில் ரொம்ப ஃபேமஸான வடகறி இது. இந்த மாதிரி தான் செய்வாங்க. அவ்வளோதான். இதுதான். இது இட்லி மேலேயோ தோசை மேலேயோ நம்ம ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். இது சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நீங்கள் 2 மெத்தட் கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் நல்லாயிருக்கும். அது உங்களோட விருப்பம். அது வடகறியை வந்துட்டு அவிச்சு போட்டு செய்யலாம். நீங்கள் வந்து இது மாதிரி ரோஸ்ட்டு கொஞ்சம் என்ன கொஞ்சம் சிரமம் கொடுக்கணும். இதில் எல்லா மசாலாலாம் போட்டுட்டு நல்லா வடை மாதிரி ஒரு அரை பதத்துக்கு நம்ம சுட்டு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து முக்கால் பதத்துக்கு ஒரு முழு பதத்துக்கு நம்ம வந்து வடையை வந்து சாப்பிட்றதுக்கு செய்வோம். இது வந்து வடைக்கறினால அரை பதம் அரை வேக்காடில் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து புட்டு இந்த மாதிரி போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.